வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோல்டு ஸ்மித்ன்ற ஒரு பயங்கரமான த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் கிட்டத்தட்ட டோன்ட் பிரீத் டைப்பான ஒரு ஹாரிஃபிக் த்ரில்லர் தான். படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 பேர் வயசான தாத்தா பாட்டியோட வீட்டுக்குள்ள கொள்ளடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. உள்ள போன இந்த கொள்ளக்காரங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட மர்மம் ஒளிஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த அந்த வயசான தாத்தா பாட்டிக்கு என்னாச்சு, இந்த 3 பேர் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த கோல்ட் ஸ்மித். வாங்க இதை டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு 2 பசங்கன்னு 3 பசங்களை காட்டுறாங்க. இந்த 3 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஏதோ ஒரு வீட்ல கொள்ளடிச்சிட்டு வெளியில ஓடி வந்திருக்காங்க. எஸ், இந்த 3 பேரோட குளத்திலேயே திருடுறதுதான். அப்படி அந்த வீட்ல இருக்க கோல்ட் எல்லாம் திருடிட்டு வெளியில ஓடி வரும்போது பின்னாடியே அந்த ஹவுஸ் ஓனரும் துரத்திட்டு வந்திருக்கான். இப்ப இந்த 3 பேரும் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது தெரியாதனமா இவங்க கையில இருந்த ஒரு பொருள் தவறி கீழே விழுந்துடுது. அதுவும் தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு கிராஸ். அதை எடுக்கிறதுக்காக ஒரு பையன் கிட்ட போனா அதுக்குள்ள அந்த ஹவுஸ் ஓனர் கையில பிடியில மாட்டிக்கிறாங்க. ஆனா அப்பவும் இந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு பயங்கர தைரியசாலி போல கொஞ்சம் கூட அசராம கத்தி எடுத்து பட்டுன்னு அந்த ஹவுஸ் ஓனர் போட்டு கொள்ளடிச்ச தங்க நகைகளோட இந்த 3 பசங்களும் எஸ்கேப் ஆகுறாங்க. இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா சில வருஷங்கள் கழிச்சு ராத்திரி நேரம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்க வயசான தாத்தா பாட்டி. இப்ப பாட்டி தாத்தா கிட்ட, எங்க நம்ம பையனுக்கும் உங்க தொழில சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி பொடி பைத்தியக்காரச்சி, அவன்லாம் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான், நான் சொல்ற வேலையை அவன் ஒழுங்கா செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த 20 வயசான தாத்தா பாட்டிங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பையனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ அந்த வீட்டுக்கு வெளியில இருட்டுல ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள ஒரு லேடி கையில பைனாக்குலர் வச்சுட்டு அந்த வீட்டையே நோட்டம் பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் ஆன்டினோ. பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க, அவனுடைய பேர் ஸ்டீஃபன். இவங்க 2 பேரும் இப்போ அந்த தாத்தா பாட்டி இருக்க வீட்டை கொள்ளடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே காருக்கு வெளியில ஒருத்தர் இருக்காங்க, அவனுடைய பேர் ரொபர்ட்டோ. இந்த 3 பேரும் யாரும் தெரியுதுங்களா? படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பொடி சிங்களா இருக்கும்போது ஒரு வீட்ல இருந்து கொள்ளடிச்சுட்டு ஓடி போனாங்களே, அதே 3 பசங்க தான் இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமும் இவங்க இன்னும் அந்த திருட்டு தொழில விடல. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் பிளான் பண்ணி எங்க இருந்தாலும் ஒன்னா போய் திருடுவாங்க. இப்ப இந்த வயசான தாத்தா பாட்டியோட வீட்டை எதுக்காக இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, அந்த தாத்தா ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நகை செய்யற ஆசாரி. அவங்க ஊர்ல கோல்ட் ஸ்மித்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டுக்குள்ள ஒரு கோல்டன் லேப் இருக்கு. சோ உள்ள இறங்குனா கிலோ கணக்குல தங்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடை இப்ப சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த இப்ப வெளியில இருக்க இந்த ரொபர்ட்டோ வீடியோ கால்ல ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்காங்க. அவன் தான் இந்த வீட்ல இப்படி ஒரு கோல்டன் லேப் இருக்கு, உள்ள இறங்குனா கண்டிப்பா கிலோ கணக்கோட தங்கத்தோட வெளியில வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வேவ் பார்த்து ஸ்கெட்ச் போர்டு கொடுத்துருப்பான். சோ இந்த திருட்டுல அந்த வீடியோ கால்ல இருக்க அந்த 2 நபர்களுக்கும் பங்கு இருக்கு. இப்போ சரியான டைமிங்ல இந்த 3 பேரும் பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு ஒரு வித்தியாசமான 3 மாஸ்க முகத்துல மாட்டிக்கிட்டு அந்த வயசான தாத்தா பாட்டிங்க 2 பேரும் அசந்து தூங்க நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள இறங்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள இறங்குனதும் வீடு முழுக்க இந்த 3 பேரும் தேடுறாங்க. அம்மன் ஜல்லி தேரல. என்னடா அது, கிலோ கணக்குல தங்கத்தை அள்ளிடலான்னு பார்த்தா ஒரே பைசா கூட கிடைக்கல. 3 பேருக்கும் பெரும் ஏமாற்றம் ஆயிடுது. நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் தப்பா சொல்லிட்டானா, இல்ல இந்த கிழவன் எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி அந்த 3 பேருக்குள்ளயும் ஒரே குழப்பம். எதுக்கு குழம்பிக்கிட்டு தூங்கிட்டு இருக்க அந்த கிழவனே தட்டி எழுப்பி என்ன ஏதுன்னு கேட்டுற வேண்டியதான் சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு பெட்ரூம்ல அமைதியா படுத்துட்டு இருந்த அந்த வயசான தாத்தா பாட்டி 2 பேருமே அடிச்சு எழுப்பி, உங்க வீட்டுல கோல்டன் லேப் இருக்குன்னு சொன்னாங்களே, எங்க அந்த லேப் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி கேட்க, பாவம் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப பயந்து போயிடறாங்க. ஐயோ சார், நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உங்ககிட்ட யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு இந்த வயசான தாத்தா பாட்டிக்கு 2 பேருமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ அந்த லேப் இருக்கிற இடத்துல சொல்லலாம், மண்டை செதறிடும் அப்படின்னு இவங்க எல்லாம் கண்ணை வச்சு மிரட்டி அந்த கிழவனை அப்படியே கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி கீழே கூட்டு வந்து, ஒழுங்கு மரியாதையா உன் வீட்டுல இருக்க அந்த கோல்டன் லேப் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா மண்டை செதறிடும் அப்படின்ற மாதிரி மிரட்ட, கட்டாயம் நீங்க அந்த லேப்பை பார்த்தே ஆகணுமா, சரி அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழமை இந்த கொள்ளைக்காரங்களை கூட்டிட்டு அதே வீட்லயே ஒரு சீக்ரெட் டோர், அதுக்கான ஒரு கஸ்டமைஸ்ட் லாக்கும் இருக்கு, கோடு போட்டு அன்லாக் பண்றான். டோர் ஓபன் ஆகுது. உள்ள பார்த்தா உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு கோல்டன் லேப், உள்ள ஏகப்பட்ட நகைகள் இருக்கு. அடிச்சுட்டா நமக்கு ஜாக் பாட்டு, தங்க வேட்டையை தொடர வேண்டியதான் சொல்லிட்டு இந்த மாஸ்க் போட்டு இருக்க 3 பேரும் அந்த வயசான தாத்தா பாட்டிங்க 2 பேரையும் சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு லாக் பண்ணிட்டு அந்த பயங்கரமான மாஸ்கையும் அங்கேயே கழட்டி போட்டு 3 பேரும் இப்போ அந்த கோல்டன் லேப் முழுக்க இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் அது எல்லாத்தையும் லவுட்டிட்டு இருக்காங்க. அப்படி இந்த 3 பேரும் அந்த லேப்ல இருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூமோட டோர் க்ளோஸ் ஆயிடுது. அந்த ரூம்லயே கேமரா வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. இப்போ இந்த 3 பேரும் அந்த ரூமுக்குள்ளே வசமா மாட்டிட்டாங்க. 3 பேரும் போய் டோரை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனமும் இல்ல. அப்படியே டோருக்கு வெளியில கை கால் கட்டப்பட்ட நிலையில இருக்க அந்த வயசான தாத்தா பாட்டி 2 பேர் இருக்காங்களா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த கை கட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே இரவு ரோந்து பண்ணிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் அவரு கார்ல இந்த தாத்தா பாட்டியோட வீட்டு பக்கமா வந்துட்டு இருக்கும்போது அந்த இரவு சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் வெளியில நின்னுட்டு இருக்கு. அந்த கார் இந்த வீட்டுக்குள்ள கொள்ளடிக்க போன அந்த 3 பேர் இருக்காங்களே, அவங்களுடைய தான். இப்ப வீட்டுக்குள்ள இருக்க அந்த வயசான தாத்தா பாட்டி 2 பேரும் கை கட்ட அவுத்ததும் இந்த வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு போயிட்டு தாத்தா டோரை ஓபன் பண்ணா வந்திருக்கிறது போலீஸ் ஆபீசர். எடுத்த உடனே இந்த கிழமை வீட்டுக்குள்ள கொள்ளடிக்கிறதுக்காக 3 பேர் புகுந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்லுவான்னு பார்த்தா அது அப்படியே டோட்டலா மாறிச்சு. ஆபீசர், நைட் டைம்ல இங்க என்ன சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா ரொம்ப கேஷுவலா எதுவே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு. வந்திருக்க போலீஸ்காரனும், இல்ல பெருசே, உங்க வீட்டுக்கு வெளியில சந்தேக
சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் நின்னுட்டு இருக்கு, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட கேட்க, இல்லையே சார் அந்த மாதிரிலாம் யாரும் வரல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டுக்குள்ள கொள்ளையர்கள் போட்டு வந்த அந்த மாஸ்க் அது அங்க தரையில இருக்கிறத போலீஸ் ஆபீசர் பாத்துறாரு. என்னது அது மாஸ்க் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே அங்க அந்த கிழவி அந்த மாஸ்க் எடுத்து வச்சுட்டு, நேத்து என் பேர பசங்க வீட்டுக்கு வந்தாங்கப்பா, இந்த மாஸ்க்கும் அவங்களோடதான், அவங்க விளையாடிட்டு இருந்தது இங்கே விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கிழவியும் அந்த கொள்ளையர்களை பத்தி எதுவுமே சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாங்க. சரி ஓகே தாத்தா பாட்டி, வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க, இந்த ஏரியால ஏகப்பட்ட திருட்டு நடந்துட்டு இருக்கு, உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசரும் வான் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படி இந்த போலீஸ் போனதும் இந்த கிழமை நேரா போறான். வால்ல ஒரு பெயிண்டிங் இருக்கு, இந்த பெயிண்டிங் எடுத்தா ஒரு சீக்ரெட் மானிட்டர் இருக்கு, அந்த மானிட்டர் ஆன் பண்றாரு. அப்படி ஆன் பண்ணா அந்த லேப்ல பொறியில மாட்டின 3 எலி மாதிரி இந்த கொள்ள கூட்டம் இந்த கிழமை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கிழமை கேமரா வழியா பார்த்து பேசிட்டு இருக்கான்றது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்க இந்த 3 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. டேய் கிழவா, கட்ட அழுத்திட்டியா, நீ தான் எங்களை லாக் பண்ணியா, ஒழுங்கு மாதிரி எங்களை வெளியில விடு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் ஓவரா பேச, வெளியில இருக்க இந்த கிழமை ரொம்ப காமா, இங்க பாரு பேர குழந்தைங்களா, என் வீட்டுக்கு கொள்ளடிக்க வந்தீங்க, நான் வேணான்னு எவ்வளவு சொல்லியும் நீங்க தானப்பா அடம் முடிச்சு இந்த லேப பார்த்தே ஆகணும்னு வந்தீங்க, நான் இப்ப கூட பாத்தீங்களா போலீஸ் கூட நான் கால் பண்ணல, உங்களை வச்சு நான் வேற ஒரு விளையாட்டு ஆட போறேன்பா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த கிழமை ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா. ஆக்சுவலா இந்த 3 கொள்ளையர்கள் கிட்ட தாத்தா பாட்டி மாட்டல, தாத்தா பாட்டி கையில தான் இந்த 3 பேரும் மாட்டிருக்கானுங்க. இப்ப உள்ள மாட்டிட்டு இருக்க இந்த 3 பேர்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க வந்து கெஞ்சுறாங்க, தாத்தா உங்க வீட்டு கொள்ளடிக்கிறது வந்து தப்புதான், எங்களை அப்படியே திறந்து விட்டீங்கன்னா நாங்க பாட்டுன்னு எதுவும் தொடாம இங்க கிளம்பிடுறோம், தயவு செஞ்சு விட்டுருங்க, சமாதானமா போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்ன டோன்லயே பேசி பாக்குறா. வெளியில கேட்டுட்டு இருக்க இந்த கிழமை, ஆன்டினோ நல்லா பேசுறமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேரை சொல்றாரு. ஹீரோயின் பேரு மட்டும் இல்லைங்க, கூட இருக்க அந்த 2 பேரான ஸ்டெஃப்னோ அண்ட் ராபர்ட்டோ, அவங்க 2 பேருடைய பேரையும் சொல்றான். டேய் கிழவா, எங்க பேர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ள இருக்க அந்த 3 பேரும் ஆச்சரியமா கேட்க, உங்க 3 பேரோட ஜாதகமும் என் கையில, நீங்க சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் பண்ணீங்க, எங்கெல்லாம் திருடுனீங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க, லாஸ்டா நீங்க எங்க கொள்ளடிச்சீங்க, அத முதல் கொண்டு என்னால சொல்ல முடியும், உங்க 3 பேரோட மொத்த டேட்டாவும் என் கையில இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு கூட தூக்கி போடுவாரா. உள்ள மாட்டிட்டு இருக்க இந்த 3 பேருக்கும் கதிகலிங்க போயிடுது. யாரா அந்த கிழமை நம்மள பத்தி எல்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு, சரி எல்லாம் போனா போது, தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுட்டு அப்படின்ற மாதிரி திரும்ப இவங்க அதே பத்தியே கேட்டுட்டு இருக்க, இங்க இந்த கிழமை இந்த 3 பேருக்கு மத்தியிலும் ஒரு சின்ன மைண்ட் கேம் மாதிரி விளையாடுறான். இந்த 3 பேரும் ஒற்றுமையா இருக்காங்களே, அந்த ஒற்றுமையை கெடுக்கிற விதமா, நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா கொள்ளடிக்கிறீங்க, எல்லாம் சரிதான், ஆனா உங்க கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்கானே, அவன் வேற யாரும் இல்ல, ஆண்டனி, நீ உயிருக்குறா நேசிக்கிறியே உன்னுடைய பாய் ஃப்ரெண்டான ஸ்டெஃப்னோ. போன மாசம் நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடையை கொள்ளடிக்கலாம்னு பிளான் பண்ணீங்க, ஆனா அந்த பிளானை ஸ்டெஃப்னோ கேன்சல் பண்ணிருப்பானே, ஏன் தெரியுமா, உங்க 2 பேரும் கழட்டி விட்டு அவன் அதுக்கு முன்னாடி நாளே போயிட்டு உங்களுக்கே தெரியாம சோலோவா போயிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கொள்ளடிச்சிட்டு வந்துட்டான். வேணும்னா நீங்க 2 பேரும் ஸ்டெஃப்னோ கையில கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த கிழமை கோத்து விட, ஹீரோயினும் ராபர்ட்டோவும் ஸ்டெஃப்னோவை பாக்குறாங்க. வேற வழி இல்லாம அந்த இடத்துல ஸ்டெஃப்னோ உண்மையை ஒத்துக்கிறான். எஸ், இவன் அன்னைக்கு சோலோவா போய் கொள்ளடிக்கணும் முடிவு பண்ணிட்டான். அதனால இவன் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் கழட்டி விட்டு தனியா போயிட்டு கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கான். இதை கேள்விப்பட்டதும் இவங்க 2 பேருக்கும் ஸ்டெஃப்னோ மேல பயங்கர கோவம். இப்படி இந்த கிழமை அந்த 3 பேருக்குள்ளயும் ஈஸியா சண்டை மூட்டி விட்டுறான். அதே சமயம் பேரலா 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கானுங்களே, அதுல ஒருத்தன் தான் இப்படி ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள போனா இந்த மாதிரி ஒரு கோல்டன் லேப் இருக்குன்ற மாதிரிலாம் இந்த 3 பேருக்குமே இன்ஃபர்மேஷனே கொடுத்துருப்பான்ல. சோ அவன் இவங்க 3 பேரும் நேரத்துக்கு கொள்ளடிச்சிருப்பானுங்க, இங்க எடுத்துட்டு வந்து பங்கு பிரிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். பேரலா வீட்டுக்குள்ள இருக்க அந்த வயசான தாத்தா பாட்டி இப்ப பாட்டி தாத்தா கிட்ட கேக்குறாங்க, எங்க அந்த ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்க அந்த 3 எலிகளும் என்ன பண்ணுது, அவங்களுக்காக நான் கேக் சமைக்கலாம்னு இருக்கேன். ஏமா அவங்க எல்லாம் கிரிமினல்ஸ்மா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, கிரிமினல்ஸ் கேக் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கானே, நான் அவங்களுக்காக கேக் செய்யதாங்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த கிழவி வேற ஒரு ஜோன்ல பேசிட்டு இருக்காங்க. சரியான 2 சைக்கோ கிழவி கிட்ட வந்து இந்த 3 பேரும் வசமா மாட்டிட்டாங்க. ஒரு மாதிரி ரொபர்ட்டோக்கு ஸ்டெஃப்னோ தனியா போயிட்டு திருடிட்டான்ற மாதிரி சம கோத்துல இருக்கான். ஆனா கூட இருக்க அந்த பொண்ணு ஆன்டினோ தான். இப்ப நம்ம 3 பேருமே உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். இதுல இருந்து முதல்ல வெளியில தப்பிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வெளியில போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் சமாதானம் ஆயிட்டு திரும்பவும் அந்த கிழவன் கிட்ட வந்து ரொம்ப சாதுவா, தாத்தா நாங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பு தான், நாங்க தெரியாதனமா உங்க வீட்டை கொள்ளடிக்க வந்துட்டோம், சின்ன வயசுல இருந்தே எங்க 3 பேருக்கும் பெரிய பணக்கார ஆகணும்னு ஆசை, அதனால தான் நாங்க கொள்ளடிச்சிட்டு இருந்தோம், இப்ப நாங்க திருடிட்டோம், மனசு மாறிட்டோம், இதுக்கப்புறம் நாங்க கொள்ளடிக்க மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை வெளியில விட்டுட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆன்டினோ இந்த கிழவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. ஓ 3 பேரும் அடிச்சுக்காம சமாதானம் போறீங்க, சரி ஓகே, உங்களுக்குள்ள வேற விதமா ட்விஸ்ட் பண்ணி விடுறன்ட்டு ஸ்டெஃப்னோ உங்க 2 பேரையும் விட்டுட்டு கொள்ளடிக்க போனா சரி, அதுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவனுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒரு வேலை பண்ணீங்களே, அதுக்கு ஸ்டெஃப்னோ உங்களை மன்னிப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. எதை பத்தி சொல்றாருன்னா, ஆக்சுவலா ஸ்டெஃப்னோவும் ஆன்டினோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டெஃப்னோக்கே தெரியாம இந்த ரொபர்ட்டோ இருக்கான, அவன் மூலியமா சில மாசங்களுக்கு முன்னாடி ஆன்டினோ பிரெக்னன்ட் ஆயிருப்பா. சொல்ல போனா அந்த ரொபர்ட்டோ கூட இருந்த ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணிருக்கான். கேட்டதும் ஸ்டெஃப்னோ சம காண்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆன்டினோ, இரு கோவப்படாத ஸ்டெஃப்னோ, என்ன நினைச்சு நான் சொல்றேன், சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்னா பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல, அங்க போன இடத்துல ஃபுல்லா ராஜ போதை, அன்னைக்கு நைட் நீ நினைச்சிட்டு நான் ரொபர்ட்டோ கூட ஒன்னா இருந்துட்டேன், அப்போ ஆக்சிடென்ட்ல பிரெக்னன்ட் ஆயிட்டேன், அதனாலதான் உனக்கே தெரியாம அதை கலைக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆன்டினோ எல்லா உண்மையும் சொல்லிட்டு, இப்பவும் நான் உன்னை மட்டும் தான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெஃப்னோ கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் ஸ்டெஃப்னோக்கும் மனசே ஆறல. சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேடான்ற மாதிரி ரொபர்ட்டோ மேல இவனுக்கு கடும் கோவம் ஆயிடுது. 2 பேரும் மாத்தி அடிச்சிரானுங்க. இந்த சண்டைக்கு நடுவுல ரொபர்ட்டோ கையில கன் எடுத்துறான். இப்படி ரொபர்ட்டோ ஸ்டெஃப்னோவை கன் பாயிண்ட்ல மாட்டிட்டு இருக்க, அங்க டேபிள் இருந்த இன்னொரு கன்னை ஸ்டெஃப்னோ எடுத்துக்கிறான். 2 பேரும் இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் கன் வச்சிருக்கானுங்க. விட்டா இவன் நம்ம
நம்மள சுற்றுவான்ட்டு ரொபோட்டோ டப்புன்னு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஸ்டெஃப்னோ ஷூட் பண்ணி அந்த ஸ்பாட்லயே கொண்டுறான். அவ்வளவுதான், வந்த 3 பேர்ல ஒருத்தன் காலி. இது எல்லாத்துக்கும் காரணம் வெளியே இருக்க இந்த கிழவன் தாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மானிட்டர் வழியா அந்த கிழவன் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இந்த வயசான பாட்டி வந்து, ஆமா என்னங்க ஆச்சு, ஏதோ கன் ஷாட் சத்தம் கேட்டுச்சு, உள்ள 3 பேர் இருந்தாங்களமா, அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டுட்டாமா. அச்சுச்சோ, இவங்களுக்கு நான் கேக் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தனே. இந்த கிழவிக்கு ஆரம்பத்துல இருந்தே கேக் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. இந்த கிழவனும் கிழவியும் அந்த லேபுக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஏதோ சீரியல் கணக்கா உட்காந்து பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரோட டாக்குமெண்ட்ஸ் இவங்க கையில இருக்கு. இந்த 3 பேர்ல ஸ்டெஃப்னோன்ற ஒருத்தன் காலி. இப்போ உயிரோட மிஞ்சி இருக்கிறது இந்த 2 பேர் தான், இந்த ஆன்டினோ பொண்ணு அண்ட் கூட இருக்க ரொபர்ட்டோ. அடுத்து நம்ம டார்கெட் ஆன்டினோ தாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த கிழவன் பாட்டி கிட்ட சொல்ல, இவங்க பேசிட்டு இருக்கிறது அத்தனையும் உள்ள இருக்க இந்த 2 பேருக்கும் கேக்குது. இப்ப வெளியில இருக்க இந்த கிழவி, ஏங்க ஆன்டினியோவை கடைசியா வச்சுக்கலாம், ஏன்னா அவ பொண்ணு, நம்ம ஏன் ரொபர்ட்டோ கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது, உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொபர்ட்டோ கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கிழவனும் கிழவியும் உள்ள இருக்க இந்த 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திரும்ப யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் லேபுக்குள்ள மாட்டிட்டு இருக்க இந்த 2 பேருக்கும் கேக்குது. ஓகே, யாரோ வந்திருக்காங்க, நாம இப்படி இங்க மாட்டிக்கிட்டு இருக்க விஷயம் வெளியில தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு இவங்க கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே யாருக்கும் அந்த சத்தமே கேட்கல, ஏன்னா வால்யூமை கம்மி பண்ணிட்டாங்க போல. இப்போ கதவை தட்டிட்டு வந்திருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் பார்த்தோம்ல, அவரு தான் திரும்ப வந்திருக்காரு. ஆபீசர், இப்ப திரும்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அது ஒண்ணு இல்ல பாட்டிமா, நீங்க ஒரு மாஸ்க் வச்சிருந்தீங்களே, போன மாசம் இந்த ஏரியால ஒரு கொலை நடந்துச்சு, அப்ப வந்த கொள்ளைக்காரங்களும் இதே மாஸ்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த வயசான தாத்தா பாட்டிங்க 2 பேரும், அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா நாங்க தான் அந்த கொள்ளைக்காரங்களும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சா அப்படிலாம் இல்ல, அந்த மாஸ்க் கொஞ்சம் பாக்கணுங்க, பழைய கேஸ்க்கு யூஸ் ஆகும், அதை கேட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரன் தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த பாசகார பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்து, பாக்கண்ணு நான் உனக்காக காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கானுங்க. ஆனாலும் இந்த போலீஸ்காருக்கு வீட்டுக்குள்ள ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு சந்தேகம். அப்படியே பேலலா லேபுக்குள்ள மாட்டிட்டு இருக்க இந்த 2 பேர்ல ரொபர்ட்டோ இருக்கானே, அவன் என்ன பண்றான், இந்த வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு நாம இங்க மாட்டிட்டு இருக்க தகவலை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அந்த லேபுக்குள்ள இருக்க ஒரு இரும்பு ரேக்கை தட்டி விட்டதும் அது டம்முன்னு கீழே வந்து ஒரு பெரிய சத்தத்தை வெளியில இருக்க போலீஸ்காரனுக்கு எழுப்பிடுது. என்ன சத்தம் அது, இந்த வீட்டுக்குள்ள வேற யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்க்கு சந்தேகம் அதிகமாயிடுது. நேரா போயிட்டு அந்த செவரை பாக்குறான். செவருக்கு அந்த பக்கம் தான் அந்த லேப் இருக்கு. அதே செவுத்துல இருக்க அந்த வித்தியாசமான பெயிண்டிங், அந்த பெயிண்டிங் எடுத்தா மானிட்டர் இருக்கு. என்னது இது மானிட்டர், சம்பந்தமே நம்ம எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மானிட்டர் ஆன் பண்ணா லேபுக்குள்ள கிடக்குற அந்த 2 பேரையும் போலீஸ்கார் பாத்துறாரு. யோ கிழவா, என்கிட்டே டபாயிச்சுல, யார் அவங்க, அந்த 2 பேர் யாரு, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ்கார் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த கிழவி பாசமா பேசுற மாதிரி கிட்ட வந்து போலீஸ் வயிற்றுல கத்தி இறக்கி ஒரே போடு. அவ்வளவுதான், ஸ்பாட்லயே கிழவி கையாலே போலீஸ்க்கு பால் ஊத்திட்டாங்க. அந்த போலீஸ்காரனை போட்டது மட்டும் இல்லாம அவனை பார்த்து பரிதா வேற படுறாங்க, தேவையில்லாம இங்க வந்து உயிரை விட்டானே அப்படின்ற மாதிரி அவன் மேல கரிசனை வேற உங்களுக்கு. லேபுக்குள்ள இருக்க ரொபர்ட்டோ லேபோடைய ஒரு பக்கம் செவுரு மட்டும் டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது. பார்த்தா அது ஒரு சீக்ரெட் டோர். அந்த டோரை ஓபன் பண்ணா அந்த லேப்ல இருந்து சுரங்க பாதைக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கு. ஓகே, இது வழியா தப்பிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியேறலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அந்த சுரங்க பாதை வழியா கீழே இறங்கி போனா இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கீழே போனதுமே இவங்க 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேப் செட்டப்பா பாக்குறாங்க. இது என்ன இடம்டா, யாரா இங்க இருக்கான்னு பார்த்தா அந்த லேப்ல இருக்க ஒரு பெட்ல போர்வை போத்தினபடி ஒரு பாடி இருக்கு. அது அப்படியே பயங்கரமா ஷிவரிங் ஆக அதை பார்த்து இவங்க 2 பேரும் பயத்தோட இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஷவர்ஸ் மூலியமா ஒரு விதமான கேஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த கேஸை இவங்க 2 பேரும் சுவாசிச்ச உடனே அப்படியே அந்த லேப்லயே மயங்கி கீழே விழுந்துறாங்க. கட் பண்ணா இவங்களுக்கு இன்ஃபார்மரா ஒருத்தர் இருந்தான்ல, அவனும் அவன் கூட்டாளியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாவன். திடீர்னு கூட இருந்தவன் மயங்கினதும் அந்த இன்ஃபார்மர் எந்திரிச்சு போய் கையில இருந்த ராடாலே அவனை போட்டு தள்ளிட்டு பேக் எடுத்துட்டு அங்க இருந்து நேரா அந்த வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் அந்த லேப்ல மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கண் முடிக்கிறாங்க. அவங்களுடைய கை கால் தலை எல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. பக்கத்துல ரொபர்ட்டோவையும் அதே மாதிரி லாக் பண்ணி படுக்க போட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இந்த கிழவன் லேப் சூட் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆல்ரெடி அங்க பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பாடிக்கு ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் முழுசா சாகல போல ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து பயந்து போய் ரொபர்ட்டோ கத்துறான், டேய் கேட்டு பயில எங்களை கழட்டி விடல உங்க கதையை முடிச்சிருந்தா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு இந்த கிழவி இருக்காங்களே, அவங்க ஜூஸும் கையுமா வந்து இறங்குறாங்க. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு, உங்களுக்காக நான் கேக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே இந்த கிழவி எல்லாரையும் ஒரு மாதிரி கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த கிழவி மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ரொபர்ட்டோ இவங்க 2 பேர்கிட்டயும், பாருங்க எங்க வீட்டுக்குள்ள இறங்குனவங்கள நாங்க சும்மா விட்டதே கிடையாது, எங்களுக்கும் போர் அடிக்கும்ல, அதனாலதான் நாங்க இப்படி ஒரு சேவையை செஞ்சுட்டு இருக்கோம்ட்டு என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த கிழவன் லாஸ்டா இருக்க பாடியோட கண்ணை ஆபரேட் பண்ணி எடுத்துட்டு இவனுங்க வேற ஒரு கண்ணை பிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. அப்படி பிக்ஸ் பண்ணிருக்க அந்த கண்களோட அந்த முகத்தை இவங்க 2 பேருக்கிட்டையும் காமிச்சதும் 2 பேருக்குள்ளயும் அல்ல இல்ல, அடுத்து உங்களுக்கும் இதே ஆபரேஷன் தான் அப்படின்ற மாதிரி அடுத்ததான் நம்ம ரொபர்ட்டோக்கு அந்த கண்ணு ஆபரேஷன் பண்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்க ரொபர்ட்டோ கண்ணு கிட்ட அந்த கத்தி கட்டு போக இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனும் கத்துறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, வாயில ஃபுல்லா பிளாஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு. இந்த சைக்கோ கிழவனும் கிழவி
கிழவியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ரொபர்ட்டோட கண்களை ஆபரேட் பண்ணி எடுத்துறாங்க. வெளியே அந்த இன்ஃபார்மர் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு பக்கம் போலீஸ்காரன் செத்து பாடியா இருக்கான். என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே போக கீழே இந்த சைக்கோ கிழவனும் கிழவியும் சேர்ந்துக்கிட்டு ரொபர்ட்டோட கண்களை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த கண்களை ரீப்ளேஸ் பண்ற விதமா இந்த கிழவனே செஞ்ச ஒரு வித்தியாசமான கோல்டன் ஐ அதான் அவனுடைய கண்ணுல பிக்ஸ் பண்ணி ஒர்க் ஆகாதான் பாத்துட்டு இருக்கானுங்க. இப்படி ஒரு வித்தியாசமான சைக்கோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்க. இப்படி ரொபர்ட்டோக்கு இந்த கிழவனு கிழவியும் சேர்ந்து கண் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க அப்படியே அந்த சுரங்க பாதை வழியா அந்த லேபுக்குள்ள இந்த இன்ஃபார்மர் என்ட்ரி கொடுக்குறான். அப்படியே அவங்க வந்ததும் இன்னொரு பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த இன்ஃபார்மர் வேற யாரும் இல்ல, அந்த வயசான தாத்தா பாட்டியோட ஒரே பையன். இவனுக்கு வேலையே இவங்க அப்பா இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி விளையாடுறதுக்கான ஹார்டு மாதிரியான ஆட்களை கூட்டு வரதான் இவனுடைய வேலையே. அவனை அந்த இடத்துல வச்சு ஹீரோயின் பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஷாக். அப்படியே பிளாஷ்பேக். இந்த இன்ஃபார்மர் இந்த மாதிரி இந்த 3 பேர் கொள்ளையடிச்சு சுத்திட்டு இருக்காங்கன்ற தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசி பழகி இப்படி ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள இறங்கினா தங்க வேட்டதான்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி பாவம் இந்த 3 பலியாடுகளையும் இந்த வீட்டுக்குள்ள இறக்கியிருக்கான். இப்போ இந்த சைக்கோ குடும்பம் ஆபரேஷன் பண்ண ரொபர்ட்டோ உயிரோட இருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அவன் அப்படியே அந்த கோரமான கண்களோட அப்படியே லைட்டா எந்திரிக்கிறான். ஹே உயிர் இருக்கு, ஆபரேஷன் சக்சஸ், இதை நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிழவி இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் போய் பால் பாயசம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போக இந்த கேப்ல இந்த கிழவன் தான் பையனை கூப்பிட்டு கண்ணா அடுத்து ஊன்ட்டோன் தான் இவளுக்கு தான் நீ நம்மளுடைய ஸ்பெஷலான கண் ஆபரேஷன் பண்ணுன்ட்டு ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. ஹீரோயின் ஆல்ரெடி நைஸா இவருடைய கைவிலங்க அழுத்துட்டு கையில ஒரு ஷார்ப்பான நீடிலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த கிழவன் ஹீரோயின் கிட்ட வந்து பேச சக்குன்னு ஹீரோயின் கையில இருக்க நீடிலால அந்த கேட்டு கண்ணிலே சொருவிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போக பாக்குறாங்க. நீடில் சொருவின கிழவன் ஸ்பாட்லயே துடிச்சு இறந்து போயிறாரு. தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோயின் அந்த கிழவனுடைய பையன் இந்த இன்ஃபார்மர் அவன் ஹீரோனை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிறான். ஆனா ஹீரோயின் கையில இருந்த அந்த ஷார்ப்பான நீடிலால அவனையும் தாக்கிட்டு அப்படியே இப்போ சுரங்க பாதை வழியாவே தப்பிச்சு மேல ஓடி வந்து மெயின் டோர் ஓபன் பண்றாங்க. பால் பாயசம் போட போன அந்த கிழவி ஹீரோயினுக்கு பாயசத்தை போடுற விதமா ஹீரோயின் முதுகுலயே மயக்க இன்ஜெக்ஷனை போட்டு தரன்னு இழுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கே கொண்டு போயிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த கிழவி தான் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு மகனே இனிமே உங்க அப்பா வீட்டு வேலையை நீ தான் கண்டினியூ பண்ணுன்ட்டு இவங்க பையனுக்கும் அவங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தா அந்த கேடுகட்ட ஆபரேஷன் தொழில கத்து கொடுக்குற விதமா நம்ம ஹீரோனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு அந்த வீட்டு கார்டன் ஏரியால உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிழவி கூட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ ஹீரோயின் முகத்தை ஸ்கிரீன்ல காட்டுவாங்க பாருங்க. நான் தெரிஞ்சிட்டேன். எஸ் ஆபரேஷன் சக்சஸ். ஹீரோனுக்கு கோல்டன் ஐயா மாட்டி விட்டு அதோடவே அந்த சைக்கோங்களோட வாழ பழகிட்டாங்க போல. அவங்கள வெளியே விடாம அந்த குடும்பத்துல ஒருத்தியா மாத்தி அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. இப்படியே இந்த படத்தையும் இங்க முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமும் எங்க மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.